இன்றைக்கி என்னம்மா லஞ்சு? நான் எக்ஸாம் முடிஞ்சு ஹாஃப் டேயில் வந்துட்டேன். என்ன ஸ்பெஷலாக செஞ்சுருக்கீங்க? இன்றைக்கி தேர்ஸ்டே ஸ்பெஷல். இன்றைக்கி நான்வெஜ் எல்லாம் கிடையாது நம்ம வீட்டில். அவரைக்காய் ஃப்ரை, அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு ஆக்சுவலி வந்து கத்திரிக்காவை எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் தனியாக மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து எள், அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடராக அரைச்சி வச்சுட்டு அப்புறம் மிளகாத்தூள் ஆஸ் யூஷுவல் நம்ம என்னென்ன குழம்புக்கு போடுறோமோ அதெல்லாம் போட்டுட்டு புளி கரைசலை கொஞ்சம் ஊற்றிட்டு இறக்கும்போது லைட்டாக வெல்லம் போட்டு இறக்கணும்னா இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இதை பார்க்கும்போது நிறைய எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் எண்ணெய்லாம் நல்லெண்ணெயில் செய்கிறது தான் இது ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து நல்லெண்ணெயில் தான் செஞ்சோம். கொஞ்சம் எண்ணெய் எப்போவுமே வந்து எண்ணெய் ஆயில் கம்மியாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு எப்போவுமே அட்வைஸ் பண்ணுவேன். நான் பண்ணுற டிஷ்ஷில் எல்லாருமே பெரும்பாலும் ஆயில் கம்மியாக தான் இருக்குங்க. ஆனால் இந்த டிஷ்க்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்லாமேன்னு எனக்கே ஒரு ஆர்வம். எண்ணெய் கத்திரிக்காய் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பண்ணேன். இதெல்லாம் ஓகேங்க. ஆனால் இந்த எண்ணெய் கத்திரிக்காயெல்லாம் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இந்த கடாயில் சாதத்தை போட்டு சாப்பிட்றது இருக்கே, அடடா, அதுதாங்க உண்மையான எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு சாதம். அதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 90 கிட்ஸ், 70 கிட்ஸ், 80 கிட்ஸ் எல்லாம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் சாதம், இந்த கடாய் சாதங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. ரொம்ப அவங்க வீட்டிலலாம் அதை மறக்கவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பசங்க, ஏன் நம்ம ஸ்ரீ பாப்பாவுக்கு கூட அந்த எண்ணெய் கத்திரிக்காய் அந்த பாத்திரத்தில் பரட்டி சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காதுங்க. ஆனால் அதோட டேஸ்ட் ரொம்ப தனி தாங்க. சரிங்க, எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னொரு விளாகில் பார்க்கலாம்.